10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான சத்து மாவு லட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து அதே நெய்யில் 1½ கப் அளவுக்கு சத்து மாவு பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பேனுக்குள்ளே திரும்பவும் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக இதை ஒரு ஜல்லடையில் ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஆற வச்ச சத்து மாவு பவுடர் கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஜாகரி சிரப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக கொஞ்சம் மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.